Namaskaram, Namaste, Vanakkam. This is Anu, founder of two beautiful craft stores, iMart and IKEA. Today is the 5th of December 2024. A very important day that is going to be remembered by me because I start my spiritual journey today, emotional and spiritual journey, and I thought what better place than my creation, my craft store to start it off with. So I'm standing here today in front of my craft store. I want to take you all on this journey with me. It's going to be a therapeutic journey, and along with my team, Ashok and cameramen, I'm going to start this journey with you all. And just one note to say that Indian crafts, I've always believed, they enrich and they inspire in their beauty, in the way it's done, the traditions with which centuries down it's been passed on, and the artist, the hand behind the art, the soul behind the art. I want you all to connect with that. I want all of us to be able to connect with that, to see the beauty and the energy that is there in our art. So let's start this journey today. So let's begin our yogic journey. Ashok, I'm super excited about this journey. Are you as excited as me? Yeah, of course. And we have to convey this joy and excitement to the audience as well. And you have to promise to do that. Let's do it. Let's do it. We've started our journey to Mahabalipuram. It's a bright, sunny day in December. Skies are really clear, crystal blue, lovely blue. So, super excited. Another 30 minutes we'll reach, and let's see how our journey is going to be once we start meeting the artisans there. He's in Mahabalipuram, and it's the first place I've come to visit. So, how are you, Karthik sir? Hello. So, நீங்க வந்து ஒரு இடத்துல போயிட்டு ஒர்க் பண்ணி அதை கத்துக்கிட்டு அதுல பேஷனா அதுல வந்து உங்க ஹார்ட் அதுல இருந்தது, நாட் இன் எனி அதர் ப்ரொஃபஷன், இதுல தான் என்னோட ஹார்ட் சோல் இருக்கு அப்படின்ட்டு இந்த ப்ரொஃபஷனை எடுத்தீங்க. நமக்கு ஆசைப்பட்டு தான் அந்த ஒர்க்குக்கு போகணும். நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது பூஜையோ சின்னதா ஏதாவது பொதுவா உங்களுக்கு அந்த ஹாபிட் இருக்கு? கண்டிப்பா போகணும். ஓகே, உங்களுக்கு ஒரு சிலையை போடுறோம்னா அன்னைக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து தான் போடுறோம். ஓகே, நல்ல நாள் பார்த்து ஒரு பூஜை பண்ணிட்டு தான் அந்த அவங்களே வருவாங்க. வந்த பிறகு அவங்களே தான் அதனுடைய ஒர்க். வரும் வரும்போது நம்ம எந்த ஒரு தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு தான் வரும். நம்ம செய்யறது கல்வியில ஒரு தெய்வத்துக்கு அந்த வடிவமைக்கும் அந்த ரசனையோட செய்யறதுக்கும். ஓகே, அவங்களோட டைம் வந்து கம்மியா இருக்கிறப்போ அவசரத்துல பண்றப்போ வடிவம் வேறையா வரும். அவங்க வந்து நம்மளுக்கு டைம் கொடுத்து பண்ணா அந்த வடிவம் வேறையா இருக்கும். ஸோ அவங்களோட இன்டென்ட், அவங்களோட மன இது வந்து அதுல வெளிப்படி ஆகும். சொல்றீங்க அதாவது வந்து நம்ம அவங்க ஒரு சிலை ஆர்டர் கொடுத்தாங்கன்னா எனக்கு இல்லைங்க, எனக்கு டைம் இல்லை, ஒரு 10 நாள் தான் வேணும், ஆக்சுவலி அது 30 days ஆகும். நீங்க அப்படின்னா நம்ம என்னுடைய வடிவமைப்பு வராது, வரும் ஆனா உருவம் இருக்கும், ஆனா மன திருப்தி கிடைக்காது, நம்ம அச்சவங்களுக்கு கிடைக்காது. உங்களுக்கு ஆனா எனக்கு சிலை கிடைச்சது ஒரு சந்தோஷத்துல போயிருக்கு. ஸோ நீங்க அந்த மாதிரி பீப்புளுக்கு நீங்க என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? நீங்க யாரு என்ன பண்ணாலும் டைமிங் கொடுத்து செஞ்சாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க ரசனையாகவும் அவங்க எதிர்பார்க்குற மாதிரி இருக்கு. எல்லாரும் ஆர்டிஸ்ட், ஆனா நீங்களே வந்து உங்களோட ஓன் இதை வந்து நின்று ரசிச்சிருக்கீங்களா? அதை ரசிக்கிறப்போ உங்களுக்கு அந்த ஃபீலிங் என்னன்னு சொல்லுங்க. அதாவது வந்து நம்ம அதை பார்க்கும் போது அந்த உருவம் தெரியுது.
இது இப்படி தான் வரணும். இந்த அம்மன் சிலை இப்படி தான் வரணும். ஒரு ஜென்ஸ் அதாவது வந்து ஒரு பெருமாள் இப்படி தான் வரணும். ஒரு முருகர் இப்படி தான் வரணும். ஒரு முருகர் மயிலோடு தான் வருவார். ஒரு விநாயகர் ஒரு எளிய வாகனத்தோடு தான் வருவார். ஏன முகத்தோடு தான் வருவார். அம்மன் வந்து ஒரு அகோரமாக தான் இருப்பாங்க. பாம்பு குடல் அந்த மாதிரி சில தோற்றங்கள். அப்போ அந்த சிலைக்கு இது அர்த்தம் கிடையாது, அந்த வடிவம் கிடையாது. அதனால ஆக்சுவலி திருப்பி மாற்றினோம். திரும்ப ஒர்க் கரெக்ஷன் ஒர்க். ஓகே. ஸோ ரசிக்கிறப்போ என்ன ஃபீலிங் வரும் சார்? ரசிக்கிறப்போ பிரம்மாண்டமா இருக்கு, மனசு திருப்தியா இருக்குன்னா அதனோட ஃபீலிங் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. அது நமக்கு வந்து கஸ்டமர் ஃபீலிங் இல்ல, ஆர்டிசன் ஃபீலிங் கேக்குறேன். ஆமா, இதனோட திருப்தி. இந்த சிலை வந்து நம்ம கொடுக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுதான் நான் கேக்குறேன். சிலை வந்து நம்மளே வச்சுக்கலாம், நல்லா இருக்குமா? இதை வச்சு நம்ம ஒரு மேல எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னொரு 10 சிலை வச்சு நல்லா ஒரு ஷோரூம் பார்த்து இதை பார்த்துட்டு இன்னொரு 10 கஸ்டமர் வருவாங்க. இந்த சிலைக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலேயே அந்த சிலையை வச்சு நம்ம ஹோல்டு பண்ணுவோம். நைஸ் நைஸ் நைஸ். அண்ட் இப்போ நீங்க வந்து பரம்பரையா எல்லாரும் அப்படியே ஒரு எல்லாருமே ஒரு சொந்தக்காரர். இப்ப இவருடைய அக்கா பையன் வந்து பரத்னு இருக்காரு. ஓகே ஓகே. இப்ப இவருக்கு அடுத்து அவர் டேக் கேர் பண்ணுவார். அப்படிதான் இது வம்சா வேலையா அப்படியே போயிட்டு இருக்கு. அப்படிதான். சோ இப்போ அடுத்தது உங்க பசங்க இதுக்குள்ள வரணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா, இல்ல பசங்க தானா வந்தா வரைக்கும் தான்? ஓகே. எல்லாருமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி எல்லாரும் பிள்ளைங்கள சிஃப்டிகளா ஆயிட முடியாது. அவங்க இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களே வந்து இந்த வேலையில ஈடுபாடுறதுல அதிக ஆர்வம் உள்ளோம். இப்ப நான் தான் பாத்தீங்கன்னா 9ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன். திருப்பம் வந்து அப்படியே ப்ராக்டிகலா தான் வந்து அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன். ஓகே. சோ இவரு எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. You are doing something which is religious. Yes. Religious. Yes. But how do you feel spiritually about it? ஆன்மீகத்துல வந்து உங்களுக்கு எப்படி அது கனெக்ட் ஆகுதா இல்ல இன்னும் ஆகலையா? மேடம் கண்டிப்பா ஆகும். இதுல ஆன்மீகத்துல ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு நிறைய இருக்கு. நம்ம செய்யும் போதே நமக்கு அந்த ஃபீல் இருக்கும். ஒரு வார்த்தை கேட்டீங்க, உங்களுக்கு எந்த இடத்துல சந்தோஷப்படுவீங்க? இந்த சிலை நல்லா இருக்குன்னு போது தான் ஒரு சக்திகளுக்கு சந்தோஷம் வரும். சார் நான் அனுப்பியிருக்கேன்ல சார் அந்த சிலை, அது என்ன சைஸ்ல? எனக்கு ரொம்ப பெருசு வேண்டாம், என்ன உயரம் வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற நம்ம ரெடி ஆகும். ஃபினிஷ் வந்து எனக்கு நல்லா அது பண்ணிக்கலாம், நல்ல ஒர்க்கா நம்ம பண்ணி தருவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க போட்டோ அனுப்பிச்சிருக்கீங்களா, அதை விட நம்ம பெட்டரா. ஆமா அதை விட பெட்டரா பண்ணுங்க. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு அந்த இதுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு அட்வான்ஸா இப்போ ஒரு 1000 கொடுத்துடுறேன் சார் உங்களுக்கு. அப்புறம் நீங்க கொட்டேஷன் கொடுங்க. ஓகே. பண்ணி கொடுங்க சார். ஐ அம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் தட் இன் மை ஷாப். தேங்க்யூ. நன்றி சார்.